ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.0 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது இந்த கொஸ்டின். அப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃப்ரம் எக்ஸைஸ் 2.3 தான் ரெண்டுமே. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த 8த் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 10 AM to 5:45 PM with a lunch break of 1 hour. If the post office works for six days a week, ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த வீக். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 10லேருந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10 AM to 5:45 PM. 5:45 PM இதான் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ? 10 to 4 6 ஹவர்ஸ் வந்துடுது. 10 to 4 PMனாலே 6 மணி நேரம் வருது. இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 10 to 12னா 2 ஹவர்ஸ். 10 to 12 PMனா 2 ஹவர்ஸ் வரும். இது 2 ஹவர்ஸ் வரும். 12 PM to 4 PMனா 6 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் வரும். 12 PM to 4 PMனா 4 ஹவர்ஸ். ஏன்னா 12 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி, ஹாஃப் அ டே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து 4 o'clockனா 4 ஹவர்ஸ் வரும். ஸோ இது ஒரு 2 ஹவர்ஸ், இது ஒரு 4 ஹவர்ஸ், டோட்டலாக 6 ஹவர்ஸ் வரும். ஸோ 10 to 4 PM வந்து 6 ஹவர்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். மற்றது என்னன்னா 10 to 4 உங்களுக்கு 6 ஹவர்ஸ் தெரிஞ்சிச்சு. 4 to 5:45 எவ்வளோ நேரம் வரும்? 4 to 5:45 1 hour 45 minutes வரும். 1 hour 45 minutes. 1 hour 45 minutes. ஸோ இந்த 6 ஹவர்ஸையும் இந்த 1 hour 45 மினிட்ஸையும் நீங்கள் கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டியூரேஷன் ஃப்ரம் 10 to 5:45 கிடைச்சிடும். ஸோ 6 ஹவர்ஸ் ப்ளஸ் 1 hour 45 மினிட்ஸ் எவ்வளோனா 7 hours 45 minutes. 7 hours 45 minutes. இதான் 10 to 5:40 டோட்டல் டியூரேஷன். ஸோ தேவையில்லாதெல்லாம் அழைச்சிட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் அழைச்சிடலாம். 7 hours 45 minutes. 10 o'clockலேருந்து 5:45னா 7 hours 45 minutes. 7 hours 45 minutes. ஓகேவா? 10 AM to 5:45 PM. இப்போ வந்து லஞ்ச் பிரேக் 1 hour. ஸோ -1 hour போட்டுருங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 10 AM to 5:45 PM வித் லஞ்ச் பிரேக் ஆஃப் 1 hour. ஸோ இது 1 hour நீங்கள் கழிச்சிடணும். ஏன்னா 1 hour வந்து லஞ்ச் பிரேக்கில் வேஸ்ட் ஆயிருது. ஸோ 6 hours 45 minutes தான் டோட்டலாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. 6 hours 45 minutes தான் டோட்டல் ஒர்க்கிங் டைம். ஸோ அதான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 1 hour கழிச்சுட்டு 6 hours 45 மினிட்ஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க 6 hours 45 minutes ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 6 நாள் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு வாரத்தில். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் அ வீக். ஒரு வாரத்தில் அவங்க 6 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 1 டேல எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க? இப்போ 6 டேஸில் எவ்வளோ வரும்? ஸோ இதான் ஈக்குவேஷன், ஒரிஜினல் ஈக்குவேஷன் இதான். 1 day they work for 6 hours 45 minutes. ஸோ 6 நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க 6 டேஸில்? பேசிக்காக இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நீங்கள் போத் சைட்ஸ் இன்டூ 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது 6 டேஸ்ன்னு கிடச்சிடும். அதாவது நம்ம கேட்குற கேள்வியும் 6 டேஸில் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறான். ஸோ இங்கே இன்டூ 6 போட்டிங்கன்னா 6 டேஸில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ 6 டேஸ் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 6 hours இன்டூ 6 போடணும். அப்புறம் 45 minutes இன்டூ 6 போடணும். 6 hours இன்டூ 6 எவ்வளோ? 36 hours. 36 hours ப்ளஸ் 45 இன்டூ 6 எவ்வளோ வரும்? 45 இன்டூ 6. 6 5 are 30. 6 into 4 24. 24 plus 10 27. 270 minutes. 270 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்னா 270 மினிட்ஸ் நீங்கள் எப்படி எழுதலாம்? 240 minutes plus 30 minutes எழுதலாம். 240 minutes plus 30 minutes. 240 மினிட்ஸ்னா எவ்வளோனா ஆக்சுவலாக 4 hours நினைக்கிறேன். ஏன்னா 60 minutes வந்து 1 hour. இப்போ 60 minutes வந்து 1 hour equal to 60 minutes. ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 1 hour equal to 60 minutes. போத் சைட்ஸ் இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். 240 minutes எவ்வளோ கிடச்சிடும். ஸோ எல்ஹெச்எஸ்லேயும் இன்ட்டு 4 பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லேயும் இன்ட்டு 4 பண்ணணும். ஸோ அப்போ 4 hours equal to 240 minutes. ஸோ இந்த 240 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் 4 hours எழுதிக்கலாம். இங்கே 240க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 240 minutes plus 30 minutes. 30 minutes நீங்கள் எப்படி எழுதலாம்? half an hour எழுதலாம். ஸோ 4 hours plus half an hour அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் எனக்கு பண்ணிக்கிறேன். ஸோ 36 hours தனியாக இருக்குது, அதை வச்சுக்கோங்க அப்படியே. ஸோ 6 நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நாளில் அவங்க பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்னா 36 hours ப்ளஸ் 270 minutes. இந்த 270 minutes தான் நான் 240 + 13 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த 240 நான் எப்படி எழுதிருக்கேன்னா 4 hours + 30 minutes எழுதிருக்கேன். 30 minutes நீங்கள் half an hour எழுதலாம். எல்லாருக்கும் 30 minutes half an hour தெரியும். ஸோ half hour அவ்வளோதான். ஸோ மொத்தமாக அவங்க எவ்வளோனா 36 + ஒரு 40 + half an hour 40.5 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 40.5 hours ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும். ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. பேங்க் எம்ப்ளாயிஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க பேசிக்காக. ஸோ 40.5 hours தான் அவங்களோட டோட்டல் டியூரேஷன் டைம். 40.5 hours.
அவங்களோட டோட்டல் டியூரேஷன் டைம் வந்து 40.5 ஹவர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 9th கொஸ்டின் போலாமா? 9th கொஸ்டின் என்ன கேட்கலாம்? 9th கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நான் இதுல போறேன் 9th கொஸ்டின். Sita wakes up at 5:20 a.m. Okay. She spends 35 minutes to get ready and travels 15 minutes to reach the railway station. If the train departs exactly at 6 a.m., will Sita catch the train? Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:20க்கு அவன் எந்திக்கிறா. 5:20க்கு வேற கலர் வேணா யூஸ் பண்றான். பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்றான். ஸோ பேசிக்காக அவன் என்ன பண்ணுறான்னா 5:20க்கு அவன் எந்திக்கிறா. 5:20 AM தான் அவன் எந்திக்கிறா. காலையில் 5:20க்கு தான் எந்திக்கிறா. அதுலேருந்து 35 நிமிஷம் வந்து அவளுக்கு ப்ளஸ் 35 மினிட்ஸ் போடுங்க. 35 மினிட்ஸ் வரும் அவளுக்கு பல் தேய்க்க, பால் குடிக்க, குளிக்க ரெடியா பேசிக்காக ரெடி ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் டிராவல் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு ட்ரெயினை ரீச் பண்ண ஸ்டேஷன் அரைவ் பண்ணுறதுக்கே டு அரைவ் டு ஸ்டேஷனை ஷி டேக்ஸ் 35 + 15 எவ்வளோ 50 மினிட்ஸ் ஆகுது. வெறும்னா 5:20லேருந்து 50 மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்டேஷனே அரைவ் பண்ணுறோம். ஸோ ஷி வில் அரைவ் அட் ரயில்வே ஸ்டேஷன். அரைவ் அட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோதான். ஸோ 50 மினிட்ஸ் கழிச்சு தான் 5:20 + 50 மினிட்ஸ் தான் 6:10 AM தான் அரைவ் ஆகிறான். 6:10 AM தான் அரைவ் ஆகிறான். டைம் எப்போ கிளம்புதுன்னு கண்டுபிடிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். த ட்ரெயின் டிபார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் 6 AM. ஷார்ப்பாக அவன் 6 AM கிளம்பிடுறான். ஸோ 10 மினிட்ஸ் லேட்டாக போகிறான் ஆக்சுவலாக. ஏன் 10 மினிட்ஸ் லேட்டாக போகிறா அது தெரியாது. ஸோ 6 AM கிளம்பிடும் ட்ரெயின் ஷார்ப்பாக. வில் சீதா கேட்ச் த ட்ரெயின்? நோ, சின்ஸ் ஷீ இஸ் 10 மினிட்ஸ் லேட். ஷீ இஸ் 10 மினிட்ஸ் லேட். 10 மினிட்ஸ் லேட். அதனால அவளால் கேட்ச் பண்ண முடியாது. ஆனால் 6:10க்கு தான் ரீச் ஆவா. ஆனால் 6 o'clock கொடுத்துருக்க கொடுத்துருக்க முடியும். ஸோ 10 மினிட்ஸ் லேட்டுன்றதுனால அவள் 10 மினிட்ஸ் லேட்டுன்றதுனால அவளால் பிடிக்க முடியாது ட்ரெயின். ஸோ ஆன்சர் வந்து நோ. ஸோ ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின் நோ தான். நோ, ஷீ கான் கேட்ச் த ட்ரெயின். நோ, ஷீ வில் மிஸ் த ட்ரெயின். மிஸ் த ட்ரெயின் அதான் ஆன்சர். சின்ஸ் ஷீ இஸ் லேட் பை 10 மினிட்ஸ். ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட பிடிக்க முடியாது. அவள் 10 நிமிஷம் லேட்டாக வரா. ஸோ சுத்தமாக பிடிக்க சான்ஸே இல்லை. ஸோ 6:10க்கு தான் ரீச் ஆவா ஸ்டேஷனுக்கு. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரையினா 6 மணிக்கெலாம் கிளம்பிடும். ஸோ 6 மணிக்கெலாம் ஜூட்டுன்னு போயிடும். அது 6 o'clock கிளம்பிடும். ஸோ ஷீ வில் மிஸ் த ட்ரெயின். அவளோட டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக அவள் டைம் நிறைய எடுத்துக்கிறா பேசிக்கா. ஸோ ஒன்று சீக்கிரம் எந்திக்கணும், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக கிளம்பணும். ஸோ ரெண்டுத்துல ஒன்று பண்ணால் தான் பிடிக்க முடியும் டைமுக்கு. ஓகே, இதோட நம்ம 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.3 முடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 8 and 9 ஃப்ரம் எக்ஸைஸ் 2.3 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதுவும் முடிச்சிட்டோம். அப்புறமா இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.